الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. கலிமத்து தையிபாவை ஈமான் கொண்ட மோமின்களாகிய நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதரத்துல் இலாஹியாவிலிருந்து அல்லாஹ் இஜாசத் உத்தரவிடுகின்றான், அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான், அல்லாஹ் ஹுக்கும் செய்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். திருக்கலிமாவோட ஈமானே ஹய்யுல் கய்யூமான அல்லாஹுல் ஜலால் அவனுடைய தௌஃபீக்கை கொண்டு அவனுடைய அடியார்களாகிய இபாதுகளாகிய நம்முடைய கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். கலிமாவை ஈமான் கொள்வது நம்முடைய முயற்சியோ பயிற்சியோ நம்முடைய அறிவோ நம்முடைய மெஹனத்தோ எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மாஷா அல்லாஹ் ஈமான் நசீபாகுது. அல்லாஹ் நமக்கு தாயிமாக்கிட்டான். ஆமீன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாவுடைய ஈமானை அல்லாஹுல் ஜலால் அவனுடைய இபாதுகளாகிய நம்முடைய கல்புல ரப்புல் ஆலமீன் அவன் கொண்டு வந்து சேர்த்துட்டான். நம்முடைய கல்புக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுட்டான். கலிமத்து தையிபாவுடைய ஈமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அல்லாஹ் ஹுக்கும் செய்யலாம். வதுஅஸிருஹு வதுவகிருஹு வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்முடைய மஜ்லிஸ்ல என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத்துல் அக்பர். இன்னைக்கு நம்முடைய பாடம் என்ன? வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா. ஏன்னு சொன்னா வதுஅஸிருஹு வதுவகிருஹு அக்ஸரான உலமாவு மாஷா அல்லாஹ் என்ன அது முஸ்தபியத்தான ஹதரத்தோடு சேர்க்குவார். வதுஅஸிருஹு ஹக் நாயகத்தை கௌரவிக்கிறது. வதுவகிருஹு வதுஅஸிருஹு வதுவகிருஹு முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு சேர்த்துட்டு வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா காலையிலே மாலையிலேயே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இது பிழையானது. அதுதான் இன்னைக்கு பாப். வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா அது முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமை சேர்ந்தது. மாஷா ரசூலுல்லாஹ்வை நம்மை அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொல்றான். ரசூலுல்லாஹ்வை நாம தஸ்பீஹ் செய்யணுங்கிற அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த தஸ்பீஹும் யாருக்கு? வதுஸப்பிஹுஹு இந்த ஹூக்கு லமீரும் ஸாத்தே முஹம்மதியா தான். மாஷா விளங்குதா? புரிஞ்சா? வதுஅஸிருஹு அந்த ஹூக்கு லமீர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். வதுவகிருஹு லமீர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். வதுஸப்பிஹுஹு மட்டும் எப்படி அல்லாஹ்? ஜாயிஸ் இல்லை, முத்தலக் இல்லை, ஒண்ணும் இல்லை அங்க இடையில. புரியுதா? அப்ப வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹுல் ஜலால் அவனுடைய இபாதுகளாகிய மூமின்களாகிய நம்மை பார்த்த அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் வல்லம் ஸாத குதுஸுல் அலில் அலீமை நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம் மீது என்ன கட்டளை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் ஆர்டர் பண்ணுகின்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, ஹுக்கும் வருது. வதுஸப்பிஹுஹு புக்ரத வாசிலா. இப்ப மாஷா அல்லாஹ் என்ன தஸ்பீஹ்னா என்னன்னு தெரியாத ஆளுக்கு குழப்பம் இருக்கும். புரிஞ்சா? தஸ்பீஹ் மாஷா அல்லாஹ். தஸ்பீஹ் என்னங்க? தஸ்பீஹ் என்ன? சுப்ஹானல்லாஹ். இல்ல தஸ்பீஹ் என்ன? சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சா? தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ். தக்பீர் அல்லாஹு அக்பர். தஹ்லீல் லா இலாஹ. தக்தீஸ் تقديس سبح قدوس تقديس ما شاء
அப்ப இங்க அல்ஹம்துலில்லாஹ்னா தஸ்பீஹ். தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் என்ன ஷானே தன்சீஹ் முதல்ல விளங்கணும். ஷானே தன்சீஹ்னா என்னன்னு மாலுமாக்காம வெறும் தஸ்பீஹ் செய்யறவனுக்கு என்ன முதல்ல தஸ்பீஹ் எப்படி செய்யணும்னே தெரியாது. சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி நாயகம் खादिगाना सिलसिला चिश्तல மாஷா அல்லாஹ் हुजूर गरीब नवाज மாஷா அல்லாஹ் சர்க்கார் நசிஹத் கொடுக்கறாங்க. தஸ்பீஹ் செய்யும்போது என்ன கண்ணை மூடாத, கண்ணை திறந்துக்க. தஸ்பீஹ் தன்சீஹுடைய ஷான் என்ன திக்ர் செய்யற. தஹ்மீத் தஷ்பீஹுடைய ஹால திக்ர் செய்யற. தஹ்மீத் செய்யும்போது ஆंख बंद करो, கண்ணை மூடு. எப்போ தஹ்மீத் செய்யும்போது. தஹ்மீத் மாஷா அல்லாஹ் என்ன தஷ்பீஹுடைய மகாமில் இருக்குது. ஆகையால் மாஷா என்ன செய்ய கண்ணை மூடிக்க. தஸ்பீஹ் மாஷா அல்லாஹ் தன்சீஹுடைய ஷான் இருக்குது மாஷா அல்லாஹ். ஆகையால் என்ன கண்ணை மூடாத, கண்ணை ஓபன் பண்ணுவே, கண்ணை திறந்துக்க. நம்ம எத்தனை பேருக்கு தெரியுது கண்ணை மூடுறோம், ஏதோ முட்டை அடிச்சுட்டு போறோம் சார். அதுக்கு முந்திர என்ன நான் அப்படி கிதாபுல படிக்கலாமோ புரிஞ்சா. இதுதான் நம்மகிட்ட உள்ள பெரிய மரபு. புரிஞ்சா நான் படிக்காதது தீன்ல இல்லைன்னு யார் நினைச்சாங்கன்னா அவன மாதிரி ஹம்கா என்ன ஆழத்துல யாரும் கிடையாது மாஷா. என்ன தெரியும் நமக்கு ஒரு மண்ணகட்டியும் தெரியாது. விளங்குச்சா? நான் படிக்காதது தீன்ல இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சான என்ன அதை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் ஒண்ணும் கிடையாது. குவாலியர்ல ஒரு கிணத்துல என்ன நாய் போய் விழுந்துருச்சு. ஒரு கிணத்துல நாய் போய் விழுந்துருச்சு. நாய் கிணத்துல விழுந்த உடனே மாஷா அல்லாஹ் என்ன அந்த நாட்டு ஜனங்கள்லாம் போய் காதி சாப்பிட்ட ஹுக்கும் கேட்டாப்ல. காதி சாப் ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு கிணறு, அந்த கிணறு தான், அதுக்குள்ளே நாய் போய் விழுந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை நாங்க எப்படி யூஸ் பண்றது? வேற கிணறு கிடையாது, எல்லாத்துக்கும் அதில் தான் தண்ணி எடுக்கணும், குடிக்க எல்லாத்துக்கும். அந்த காலத்துல இந்த மாதிரி வாட்டர் இந்த சிஸ்டம்லாம் கிடையாது. புரிஞ்சா? வீட்டுக்கெல்லாம் என்ன இந்த பைப்பெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வரக்கூடிய டேப்லாம் அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கிடையாது. அப்போ கேட்டவுடனே காதி சாப் சொன்னாப்புல 40 பக்கெட் தண்ணி அள்ளி வெளியே ஊற்றிக்க என்ன செய்யுங்க போய் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 40 பக்கெட்டு தண்ணி அள்ளி வெளியே கொட்டிட்டு தண்ணியை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னீங்க சார். உடனே என்ன மக்கள்லாம் ஜனங்கள்லாம் வந்து 40 பக்கெட்டு தண்ணி எடுத்து வெளியே கொட்டிட்டு பார்த்தா அது நாத்தமாக தான் இருக்குது. பேட்ஸ்மேன் மாறலை. மறுபடியும் ஜனங்கள்லாம் காதி சாப்பிட்டு வந்தாங்க. காதி சாப் 40 பக்கெட் தண்ணி அள்ளி வெளியே கொட்டியாச்சு, ஆனால் 4 கிட்ட தான் இருக்குது, என்ன செய்யலாம்? ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி வேற புழக்கத்துக்கு எதுவும் இல்லை, எடுத்தேறி போக முடியாது, எங்கேயும் வெகு தூரம் போகணும், தண்ணி கொண்டுட்டுலாம் வரதுக்கான வசதியெல்லாம் கிடையாது. அது ஒரு கரியா கிராமம், வில்லேஜ். காதி சாப் சொன்னாப்புல இன்னொரு 40 பக்கெட் தண்ணி அள்ளி வெளியே கொட்டுட்டோம். மறுபடியும் போய் ஒரு 40 பக்கெட் தண்ணி அள்ளி மாசால வெளியே கொட்டுறோம். மறுபடியும் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க தண்ணி நாரிட்டு தான் இருக்குது, அது பேட்ஸ்மேன் போகலை. தேர்ட் டைமா காதி சாப்பிட்டு வந்தாப்புல. காதி சாப் 2 தடவை நீங்கள் சொன்ன மாதிரி 80 பக்கெட் தண்ணி வெளியே கொட்டியாச்சு, தண்ணி அது பேட்ஸ்மேன் போக இல்லை, என்ன செய்யும்? இன்னொரு 40 பக்கெட் தண்ணி அள்ளி வெளியே கொட்டுண்டாப்புல. கடைசி 120 பக்கெட் தண்ணியை கொட்டியாச்சு. ஒன்றும் கிணத்துல சேஞ்சிங் இல்லை. ஜனங்கள்லாம் பார்த்தாங்க காதி சாப்பிட்டு போய் ஹுக்கும் கேட்கறது வேஸ்ட்டு. அவர் தண்ணி அள்ளி கொட்டுங்கிறாரு, நம்மளும் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி மோட்டர்லாம் கிடையாது, பம்பு செட்லாம் வச்சு அந்த காலத்தில் எல்லாம் ஜனங்க அள்ளி தான் கொட்டணும். இந்த ஏத்தம் போட்டு இறைக்கிறது பார்த்துருக்கீங்க அந்த காலத்தில் மசாலா விளங்குதா? இப்போ மசாலா என்ன அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் கொட்டி ஒன்றும் பேட்ஸ்மேன் மாற மாட்டேங்குது. காதி சாப்பிட்டு வேற யார்கிட்ட போது யோசிச்சாப்புல. ஒரு ஆள் சொன்னாரு, அகாயிதோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவுலாத் இருக்கிறாங்க, ஒரு பெரிய புசுருக்கு மாஷாஅல்லா, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, புசுருக்கு கோன் ஹஜரத் முகமது ரசூலுல்லாஹி மாஷாஅல்லா காதரவுடைய பேரு முர்ஷித் மாஷாஅல்லா, பெரிய ஜமாண்டோட சர்க்குருநாதர் மாஷாஅல்லா, औसत सैयदना शाह सैयद मोहम्मद रसूलुल्लाह सरकार बारगाह मुक़द्दस போய் சர்க்கார் இப்படி சம்பவம்னு எல்லாத்தையும் சொல்லி காட்டினாப்புல. நடந்த சம்பவத்துக்கு
முகமது காசுக்குவார் என்ன சொன்னாங்க, ஏம்பா நாயை உள்ள போட்டுட்டு 120 பக்கெட் தண்ணி அடி வெளியே கொட்டங்கிறிய போத நாயை தூக்கி வெளியே போடுங்க. செத்து போன நாய் என்ன உள்ள கிடக்கும் போது நீ 1000 பக்கெட் தண்ணி கொட்டினாலும் என்ன அது பேட் சிம்பல் மாறாது, அப்படித்தான் இருக்கும். நாயை தூக்கி வெளியே போடுன்னு சார். அந்த மாதிரி மாஷாஅல்லா நாம என்ன செய்யறோம், நம்ம நஃப்ஸுக்கு நல்லா மூர்க்கத்தனம் கொடுத்து அது கிபிரி ஏறி போய் இருக்குது. அதனால என்ன, ஹிஜாபு மேல ஹிஜாப் விடுறதுனால நமக்கு தன்சீகம் தெரியாது, தஸ்மீகம் தெரியாது, மண்ணாக்கட்டியும் தெரியாது. ஆனா என்ன, ஆலிம்சாங்கிற ஒரு பேட்டா மட்டும் இருக்கு மச்சா. விளங்குச்சா? அப்ப என்ன, वतुसब्बिहुहु बुकरत वासिला सरकार दो जहान मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़ाता कुदुसुल अली अलीमत अल्लाह तस्बीह से सोरा माशाअल्लाह. அப்ப தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னாடி மாஷாஅல்லா தன்ஸீஹ்னா என்ன, தஷ்பீஹ்னா என்ன நான் முதல்ல மாஷாஅல்லா மாறுறோம். தன்ஸீஹ் என்ன, தஷ்பீஹ் என்ன மாஷாஅல்லா. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பொதுவுல தஸ்பீஹ்ங்கற அந்த வார்த்தை அந்த லிஃபுல் மாஷாஅல்லா என்ன, அதுக்கு மாத்தா சபஹ, அதுக்கு ரூட் வேர்டு மாஷாஅல்லா என்ன சபஹ. அரபில சபஹனா என்ன, ஸ்விமிங் பண்றது, நீந்துறதுக்கு பேரு சபஹ. புரியுது? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க தஸ்பீஹ் மாமானா சர்வலோக சஹர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியாவை நோக்கி நம்முடைய கல்பு ரூஹும் சதா மாஷாஅல்லா நீந்திக்கிட்டே இருக்கிறது மாஷாஅல்லா. நம்முடைய கல்பு ரூஹும் மாஷாஅல்லா என்ன ஸ்விமிங் பண்ணிட்டே இருக்குது, முஸ்தஃபியத்தான ஹதரத்தை நோக்கி இது தேடிட்டே இருக்குது மாஷாஅல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய தேட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட்டம் மாஷாஅல்லா. காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிமை முகத்துல உள்ள கண்களால நேர்ல முகத்துல முறைச்சிருக்கிற இந்த கண்ணால பசீரத், பசாரத்னா என்ன, இந்த கண்ணால பாக்குறது பேர் பசாரத் மாஷா. புரிஞ்சா? முகத்துல உள்ள கண்ணால காலமெல்லாம் கண்டுகிட்டு இருந்தவங்க சஹாபத்து கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் மஜ்மஈன் மனஃபான மின் பரகாத்திஹி தானா ஆமீன். ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் என எல்லா குல் சஹாபா கிராம், எல்லா சஹாபாக்கள் மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் இலாஹியாக்கு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு புறப்பட்ட வாசல் இதெல்லாம் ஆன பிறகு சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் ஆன பிறகு ரோயால மனாமுல மாஷாஅல்லாஹ் நாயகத்தை எல்லா நாளும் சஹாபாக்கள் காணுவாங்க மாஷாஅல்லாஹ், எல்லா நாளும் காணுவாங்க மாஷாஅல்லாஹ். சஹாபாக்களை காணாத நைட் இருக்காது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரோயால சஹாபாக்கள் காணாத நைட் இருக்காது, எல்லா நாளும் காணுவாங்க மாஷாஅல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெசன் எடுப்பாங்க, பாடம் எடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மனாமுல வந்து மாஷாஅல்லாஹ் ஒரு நாள்ல விட்டுட்டு போற பாடத்தை நான் அடுத்த நாளைக்கு வந்து தொடர்றேன்னு சொல்லிட்டு போவாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் வந்து மாஷாஅல்லாஹ் எடுப்பாங்க, பாடம் எடுப்பாங்க. இந்த அளவுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஹபத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் ஆலமுல் அஜ்ஸாம்ல மட்டுமல்ல ஆலமுல் மலக்கூத்ல இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். ஆலமுல் மலக்கூத்ல இருந்துச்சு சஹாபாக்களுக்கு மாஷாஅல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹாபாக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், சஹாபாக்களை ஃபாலோ பண்ணணும். அஸ்ஹாபு கன்னுஜூம் ஹதீஸை ஓத நம்ம என்ன செய்யறோம், நாக்கு தேய்க்கிறது மூக்கு தேய்க்கிறது மட்டும் சொன்ன போதாது மாஷாஅல்லாஹ். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட உள்ள சுஹபத்தை எப்படி தஈதாக்குறதுன்னு அதை பத்தி நம்ம முதல்ல தல்கீன் பண்ணணும் மாஷாஅல்லாஹ். அதை நம்ம படிக்கணும். அந்த இல்மு தான் அவுலியாக்கள்ட்ட இருக்குது மாஷாஅல்லாஹ். அந்த இல்மு தான் அவுலியாக்கள்ட்ட இருக்கு. வெறும் வலின்னு சொன்ன உடனே என்ன மாங்காவை தேங்காய் வாக்குறது, தேங்காவை மாங்காய் வாக்குறது வலி வேலை இல்லை, அதெல்லாம் மேஜிக், அதெல்லாம் பிளாக் மேஜிக். புரியுதா? விலாயத் எது அல்ஹம்துலில்லாஹ் அவரோட சுஹபத்துல ஒரு வலி சுஹபத்துல உனக்கு மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் உன் ஹயாத்திலே நீ கேட்காத விஷயத்தை அல்லாஹ் உனக்கு அத்தா செய்வான். அவர் நிஸ்பத்துல மாஷாஅல்லாஹ் உன் ஹயாத்திலையும் நீ கேட்கிற சமாயத்து செய்யாத விஷயத்தை ரப்புல் ஆலமீன் அவன மஹபூப் பந்தாவான வலி மூலமா நமக்கு என்ன செய்வான், அல்லாஹ் இர்ஷாதாத் செய்வான் மாஷாஅல்லாஹ்.
அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தஸ்பீஹ் செய்யணும்னு சொன்ன மசாலா என்ன? அப்ப ஹால தன்ஸீஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஷான தன்ஸீஹ் என்னன்னு விளங்கணும் மசாலா. ரசூலுல்லாஹ்வுடைய ஷான தன்ஸீஹ் என்னன்னு புரியணும் மசாலா. இந்த ஷான தன்ஸீஹ் விளங்குறதுக்கு நமக்கு அங்க என்ன ஆலமு ஷஹாதால மட்டும் இருந்தா பத்தாது, ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাகும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஷானே முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான் அது மாஷாஅல்லாஹ். அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆலமு ஷஹாதால மட்டும் நீ இருந்துட்டு படிக்க முடியாது, ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাகும். ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাகும். அது எங்க போய் விசா எடுக்கிறது? ஆலமுல் மலக்கூத்துக்கு விசா எங்க எடுக்கிறது? ஆலமுல் மலக்கூத்துக்கு விசா கௌசுல் ஆதத்துல போய் எடுக்கணும் மாஷாஅல்லாஹ். இல்ல खाजा खाजा मोइनुद्दीन चिश्ती போய் எடுக்கணும். இல்ல खाजा பஹாவுதீன் நக்ஷபந்தி போய் எடுக்கணும். இல்ல खाजा ஷஹாபுதீன் சுஹரவர்தி எடுக்கணும். இல்ல இமாம் அபுல் ஹசன் அல் ஷாதுலி எடுக்கணும். இல்ல காதர் அவுலியா கஞ்சஸ்வா ஷுத்தாரி போய் எடுக்கணும் மாஷாஅல்லாஹ். விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய லிசான் ஷரீஃபால ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு கவுல் ஷரீஃப், ஒரு கவுல் ஷரீஃபை சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபான் முகத்தஸுல் அஸீம் மாஷாஅல்லாஹ் இர்ஷாத் செய்றாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன அவங்களோட ரிசாலால இஹ்யாவுல மாஷாஅல்லாஹ் பதிவு செய்றாங்க. கஸ்ஸாலி இமாம் பதிவு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு ஈசா நபி சொன்னது, நம்முடைய நாயகம் அதை நக்கல் செய்யறாங்க. என்ன விஷயம்? லையலிஜல் மலக்கூத் மல்லம் யூலத் மர்ரத்தை. லையலிஜல் மலக்கூத் மல்லம் யூலத் மர்ரத்தை. ஒருவன் இருமுறை பிறக்கப்படாவிட்டால் அவன் என்ன மலக்கூத்தை அடைய முடியாது. ஒரு ஆள் என்ன 2 தரம் பிறக்கணும். தவல்லுது என்ன எல்லாருக்கும் ஒரு தரம் தான் நடக்கும், உம்மாட ஊத்துலேருந்து வருது. ஆனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 2 தரம் பிறக்கணும். எப்படி பிறக்கிறது? எப்படிங்க பிறக்கிறது? 2 தரம் பிறக்கிறது. மெடிக்கல் சயின்ஸ்னா ஒன்றும் வேலை பார்க்காதீங்க. விளங்குனுச்சா? எம்டிக்கு மேலே அதுக்கு மேலே நீ படிச்சு 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 போனாலும் அங்கே ஒரு விடை கிடைக்க ஆன்சர் கிடைக்க. இது மலக்கூத்துல தாখিলাகிறதுக்கு என்ன 2 தரம் பிறக்கணுங்கிறாங்க. யார் சொல்றா? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நமக்கு அவர்கள் திருவாயால் நாயகம் நமக்கு சொல்லி தராங்க. கஸ்ஸாலி இமாம் பதிவு செய்றாங்க. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆமத்துன்னாஸ் பொது ஜனங்க பாமர மக்கள் என்ன கனவுல அவன் ராஜாவை இருக்கிற மாதிரி ஒரு மனாம் காண்றான். அந்த மனாமுடைய லப்தத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போறான். மனாமுல ராஜாவா இருக்கிறான், யகவத்துல இல்ல. கனவுல ட்ரீம்ல அவன் கிங்கா இருக்கிறான். அந்த சுகத்திலேயே அப்படியே பறக்கிறான். கனவு கலைஞ்சா என்ன? கண்டதெல்லாம் பொய்னு போயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல உஷார் ஆவது தான் என்ன? மூமின் மாஷாஅல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுப்பான் மாஷாஅல்லாஹ். காரணம் மாஷாஅல்லாஹ் ஆலமுல் மலக்கூத்துக்கு தாখিলাவன்னா ஈமான் அவசியம் மாஷாஅல்லாஹ். ஈமான் இல்லாட்டி என்ன? ஆம்ஸ்டாங் என்னைக்கு அங்கேயும் போயிருப்பான். வேற கேலக்சிக்கு போன சயின்டிஸ்ட் மலக்கூத்துக்கு போக முடியாது. அதுக்கு மிஃப்தாஹ் கீ என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலோட ஈமான் மாஷாஅல்லாஹ். ஈமான் இல்லாமல் மலக்கூத்துக்கு போக முடியாது மாஷாஅல்லாஹ். அதே நேரத்தில் மலக்கூத்துக்கு போறதுக்கு காட்டுல போய் உட்கார தேவையில்லை. மலக்கூத்துக்கு போறதுக்கு காட்டுல போய் உட்கார தேவையில்லை.
புரிஞ்சா? நான் 60,000 தரம் திக்ரு செஞ்சேன், அத்தனை சௌம் எடுத்தேன், இத்தனை சௌம் எடுத்தேன். யோ, அதெல்லாம் நீ ஆபித் ஆகுறதுக்கு, ஆரிஃப் ஆகுறதுக்கு அல்ல. அதெல்லாம் உனக்கு இர்ஃபான் ஹாசில் ஆகுறதுக்கு அல்ல, நீ ஆபித் ஆகுறதுக்குப்பா. புரிஞ்சா? அஜாசில் பெரிய ஆபித். அவன் பூமியில் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. யாரு அஜாசில்? யார் அஜாசில்? இப்லீஸ், பெரிய ஆபித். அவன் பூமியில சஜிதா செய்யாத இடமே கிடையாது. ஒரு கட்டத்துல மலாய்க்க சுஃப்லாவுக்கெல்லாம் அல்லாஹ் முஅல்லிமாக்கி வச்சிருக்கான், மலாய்க்க ஆலாவுக்கல்ல. ஏன்னா சில பேர் பயான் செய்யும்போது எல்லா மலக்குகளுக்கும் இப்லீஸ் முஅல்லிமா தான், மாதல்லா எல்லா மலக்குன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல்னா இப்ப அஜாசில் என்ன முஅல்லிமா அல்ல, மலாய்க்க சுஃப்லாவுக்கு, மலாய்க்க ஆலாவுக்கல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆலமுல் மலக்கூத்துல தாখিলাஹாம தஸ்பீஹ். தஸ்பீஹ் எப்படி செய்யறது? தஸ்பீஹ்னா என்னன்னு தெரியணும்னு சொன்னா ஷானை தன்சீஹ்னா என்னன்னு தெரியணும். அல்லாஹ்வுடைய ஷானை தன்சீஹ் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஷானை தன்சீஹ் என்னன்னு மசாலா. அல்லாஹ்வுடைய ஷானை தன்சீஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஷானை தன்சீஹ். புரிஞ்சா? இது ரெண்டையும் தெரியும். இது ரெண்டையும் தெரியறதுக்கு மாஷா அல்லாஹ் ஆலமுல் மலக்கூத்துல நீ என்ட்ரு பண்ணாம தாখিলাஹாம அது புரிய முடியாது. அப்ப ஆலமுல் மலக்கூத்துக்கு எப்படி போறது? அதுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு லிசானுல் ஹக்குல் கலிமா நமக்கு பிஷாரத் ஹிமாயத் கொடுக்கறாங்க. சர்கார் தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபீனா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் மசாலா என்ன? லயல்ஜல் மலக்கூத் வல்லம் யூலத் மரத்தை. ஒருவன் இருமுறை பிறக்கப்படாவிட்டால் அவன் மலக்கூத்துக்குள்ள தாখিলাக முடியாது. 2 தடவை எப்படி பிறக்கிறது? மண்டையை போட்டு உடைக்க தேவையில்லை. புரிஞ்சா? பிறந்த ஒரு குழந்தை மாஷா அல்லாஹ் நாளைக்கு சிறப்பா என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவ்வர் சதகா ஷரீஃப்ல நல்ல விசேஷமான ஈமான் சலாமத்தான ஆஃபியத்தான தூருல் ஹயாத்தான நல்ல ஆஷிக்க ரசூலான சாலிஹான பிள்ளையா மாசால் என்ன ஜவாத் ஹன்னத்தில் புள்ள நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறக்க வைக்குவோம். இப்போ ஹக்கீம்னு கொண்டாடி பேர் தெரியல, அதில் பிறக்க வைக்குவோம் மாசால். பிறகுச்சா இப்போ அந்த பிறந்த பிள்ளைக்கு என்னன்னா இருக்காது, கொஞ்சம் நல்ல என்ன சிந்தனை எங்கே வைக்கணும், வெளியே விடாதீங்க. ஒரு புள்ள பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது? 3 விஷயம் இருக்காது. அந்த பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு 3 விஷயம் இருக்காது. மெடிக்கல் சயின்ஸ்ல இது இருக்குதா இல்லையா நான் சொன்ன பிறகு நீ முடிவு பண்ணு. அண இருக்காது, அந்த இருக்காது, ஹூ இருக்காது. நான், நீ, அவன், இது 3 இருக்காது. இருக்குமா? பிறந்த பிள்ளைக்கு அண இருக்குமா? அந்த இருக்குமா? ஹூ இருக்குமா? இருக்காது. அண இருக்காது, அந்த இருக்காது, ஹூ இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்லனா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தய்யிபாவுடைய சூரத் ஷரீஃபை இந்த 3 டைப்ல அல்லாஹ் சொல்லுவான். லா இலாஹ இல்லா ஹூமா. அதுமா நபி சுன்னத்தை அல்லாஹ் சொல்லி தரும்போது லா இலாஹ இல்லா அன்தம்பா, லா இலாஹ இல்லா அனாமா. அனா அந்த ஹூ, இது 3 அல்லாஹ் அவனோட வச்சிருக்கிறான். புரிஞ்சா? லா இலாஹ இல்லா ஹூ குர்ஆன்ல இருக்குதுல, அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம், ஹூ இருக்கு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் அன்த. லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், அன. அப்ப அனா அந்த ஹூ மாஷா அல்லாஹ் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்க்கு சொந்தமானது மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? இந்த 3ம் ஒரு உம்மாட ஒரு புள்ள என்ன வயிற்றுல தாயுடைய வயிற்றுலேருந்து வரும்போது அது எந்த பாவம் அறியாத பிள்ளையா வரும். அதனால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமா நமக்கு நாயகி எப்படி பிஷார செய்யறாங்க? உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளையும் முஸ்லீமான பிள்ளையா தான் பிறக்குது. எந்த பிள்ளையும் ஃபாசிக்கா பிறக்கல, ஃபாஜிரா பிறக்கல, மனாஃபிகா பிறக்கல, காபிரா பிறக்கல. அது யார் வீட்டில் பிறந்தாலும் சரிதான்.
யஹூதி வீட்டில் பிறந்தாலும் சரிதான், காஃபிர் வீட்டில் பிறந்தாலும் சரிதான், ஈசாயி வீட்டில் பிறந்தாலும், நசராணி வீட்டில் பிறந்தாலும் சரிதான், எவன் வீட்டில் பிறந்தாலும் பிறக்கிற புள்ள எப்படி பிறக்குது? முஸ்லீமாக தான் பிறக்குது. மாஷா அல்லாஹ். அது வளர்ப்புல தான் என்ன முஸ்லீமாவும் யஹூதியாவும் யூதனாவும் அது மாறுதுங்கிறாங்க முஃப்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு புள்ள உலகத்துக்கு வந்து அது என்ன இருக்காது? 3 இருக்காது. ஆனா அந்த இந்த 3 மாஷா அல்லாஹ் நல்லா முறுக்கேறி போயிடுச்சு. இப்போ ஆலமு ஷஹாதா மனுஷனுக்கு அணை இல்லாம இருக்குமா? அந்த இல்லாம இருக்குமா? ஹூ இல்லாம இருக்குமா? இருக்காது. இந்த 3 இருந்தாதான் ஆலமு ஷஹாதால உள்ளவன் அர்த்தம். அப்ப ஆலமு ஷஹாதால இருக்கிற இந்த 3 விதமான ஹிஜாபால் அவன் என்ன 3 விதமான இருளால் அவன் சூழப்பட்டிருக்கிறான். அவன்கிட்ட உள்ள இந்த 3 விதமான பொய்யான இருள் அவன்கிட்ட இருந்து அகற்றக்கூடியது யாருன்னு சொன்னா முர்ஷிதுடைய கல்புல உள்ள நூறு. மாஷா முர்ஷிதுடைய கல்புல உள்ள 100 மாஷா. அப்ப முர்ஷித் என்ன செய்யறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அவனை அனல இருந்து சுத்தமாக்குறாங்க. அனல இருந்து சுத்தமாக்குறாங்க. அப்புறம் அந்த அது மேக்சிமம் பெரும்பாலான கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நல்ல அகல தசவுஃப் அகல ஹக்கல தாலுக்கான ஆளத்தான் அந்த பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியாது. கூடாது அந்த அது கூடாது, அதை எடுக்குவாப்ல. அது மாதிரி ஹூ அவன், புரிஞ்சா? நான் நீ அவன், புரிஞ்சா? அந்த 3 ஹுல்கை மாஷா அல்லாஹ் முர்ஷித் என்ன செய்வாங்க? சாதிக்கு தயிர்னால மாஷா அல்லாஹ் சல்ஹ் செய்வாங்க. மாஷா அப்படியே உரிச்சி எடுப்பாங்க. அரபில சல்ஹ்னா என்னப்பா? வஆயத்துல் லஹுல் லைல் வ நஸ்லஹு மின்ஹுன் நஹார். சல்ஹ் செய்யறது ஆட்டை அறுத்ததுலேருந்து தோலை உரிக்கிற மாதிரி, அதான் சல்ஹ். மாஷா அல்லாஹ் புரிச்சா? தொலி உரிச்சு அது இருக்குமா? தொலி நல்லா உரிச்சாச்சு. நாளைக்கு உருகியத்தை கொடுத்து என்ன நல்லா தொலியை உரிச்சுட்டா. அப்ப அந்த அமல என்ன தொலி இருக்க பூரா நீங்க பியூராடிச்சு. இதான் சல்ஹ். அது மாதிரி என்ன செய்வாங்க? முஸ்தபியத்தான் ஹதரத் கரீம்ல இருந்து நூறை பெற்ற முர்ஷித காமில் என்ன செய்வாங்க? தன்னுடைய சுஹபத் மூலமா, தன்னுடைய தர்பியத்து மூலமா என்ன செய்வாங்க? சாலிகாவன்ற ஹால்ல இருந்து அன அந்த ஹூ 3 சல்ஹ் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். சல்ஹ் செய்யும் போது தான் அவன் ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাக. ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাக. மாஷா அல்லாஹ். அப்ப இதுக்கு விசா எடுக்க வேண்டிய இடம் எது? முர்ஷித் காமிலுடைய கதம் முபாரக். மாஷா அல்லாஹ். முர்ஷித் காமிலுடைய கதம் முபாரக். விசா எடுக்க வேண்டிய இடம் ஆலமுல் மலக்கூத்துல தாখিলাக. अब अल्लाह दुल जलाल सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम सर्व करम मदद वाला नाय को माने तस्बीह से रसूलुल्लाह व तस्बीह से व तुसब्बिहुहु बुक्रतन वासीला. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு திங்கக்கிழமை ராத்திரிக்கு நசிய சரி வச்சாலும் நம்ம கொள்ளையில விளக்கத்துக்கிட்டு தான் வரும். ஆனா அல்லாஹ் சொல்றான் காலையிலையும் மாலையிலையும் செய்யுங்கிறான். மாஷா வ துசப்பிஹுஹு புக்ரத்தன் வாசீலா. லாஹிர் மானா அது என்ன? தஃப்சீர் அஸ்ரார் ஹுசூர் கரீம் நவாஸ் கொடுக்குறாங்க. அது வேற விஷயம். அது இன்னும் ரொம்ப ஹையா இருக்கும். இது என்ன? ரொம்ப ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். பண்டு முளைக்காத பிள்ளைக்கு என்ன? இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை லேசா வச்சு கொல கொலன்னு சொல்லி அதை அப்படியே இப்படி பிசிக்கி இப்படி வாயில வைக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? புக்ரத்தன் வாசீலா. பெரும்பாலும் பேரு ஃபஜ்ர் தொழுகிட்டு தூங்கிடுறது பெரிய முசீபத். இன்னைக்கு நியத்து வச்சுங்க எல்லாரும். மாஷா அல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகிட்டு ஒரு ஆள் தூங்கினாருன்னு சொன்னா அதை விட பெரிய வாழ்க்கையில் அவனுக்கு லாஸ் வேற ஒன்றும் கிடையாது. மாஷா ஃபஜ்ருக்கு பாதல் ஃபஜ்ர் தூங்குறது என்ன? அதை விட பெரிய முசீபத் ஒன்றும் இல்லை. அதனால தான் சுல்தான் அல்லாவுலியா ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய ஹாஜிகான சிஸ்டர் நமக்கு என்ன செய்யறாங்க? ஃபஜ்ருக்கு பிறகு செலவாத்த சரி காமிலா தாமாக்கணும்னு சொல்லி சதுரா சரி அதெல்லாம் பாதல் ஃபஜ்ர் அதனால தான் வச்சுக்கிறாங்க.
புரிஞ்சா? காரணம் என்னன்னு சொன்னா, ஃபஜருக்கு பிறகு தூங்குறது, ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரம் இருக்குது, அதுக்கு அவ்வளு நஹார்னு பேர் அரபில. பாதல் ஃபஜருக்கு பிறகு நேரத்துக்கு அவ்வளு நஹார்ங்கிற பேர். அப்ப நௌமத்து அவ்வளு நஹார், அந்த ஆஃப்டர்நூனுடைய தொடக்கம். நஹார் அது ஆஃப்டர்நூன், அதோடைய தொடக்கம், பிகினிங். இமாம் புகாரி இந்த ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் அவங்களோட அதபுல் முஃப்ரதுல பதிவு செய்றாங்க. அவ்வளு நஹார் கப்ல நௌமத் அவ்வளு நஹார். யார் மாஷாஅல்லாஹ் பாதல் ஃபஜர் தூங்குறாரோ அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா ஹர்குன், அவன் வாழ்க்கை கிழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கிழிஞ்சிடுச்சு. ஹர்குன் அரபில் என்ன? கிழிக்கிறது. புரிஞ்சா? ஒரு பழைய துணி இதை கிழிச்சு தூக்கி போடும், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது சொல்றோம்ல, கிழிச்சு தூக்கி போடும். கேட்கறதுக்குன்னா ஹர்குன். நாளைக்கு மசாலா என்ன? வெடிகிற காலையிலே விசேஷமான காலம், வெள்ளிக்கிழமை காலன்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அதனால எல்லாரும் மாஷாஅல்லா ஸலவாத்து ஷரீஃபை காமிலாக்கி ஷஜரா ஷரீஃபை ஹுசூர் கரீமுல் ஃபைஸான்ல ஓதுறதுக்கு நீட் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது அல்லாம சும்மா அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா முடியாது. சில பேர் இங்கே உள்ள ஆள் யாரும் இல்லை, யாரையும் சொல்லலை, இல்லை அக்கா அவரை கூட இல்லை, பொதுவில் உண்மையிலே இல்லை, அவர் ஜவாது சொல்லவே இல்லை. நான் அல்லாஹி சொல்லலை, மத்தாள் இங்கே உள்ள ஆள் யாருமே அப்படி சொல்லலை. நான் சொல்லிட்டேன். பொதுவில் ஆசர் சொல்லுவாங்க, பாப்பா நோக்கணும் அப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான். பாவம் லேட்டாக ஆனாலும் வந்துடுவான். கூட எனக்கு தான் பிஸ்கட் வாங்க போய்க்கிறாரு, ஏதாவது சுபம் சொல்லணுமா ரீசன் சொல்லணுமா சார்ல, அதுக்காக ஏன் லேட்டாக அடிச்சு பாபாவுக்கு பிஸ்கட் வாங்க மாட்டோம். சில பேர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான், நோக்கணுமா. எனக்கு வெறுப்பா வரும், என்னத்தை அவனை நான் நோக்க. ஏண்டா ரசூல் ஆலத்திட்ட பையத் வாங்கின முடியுது எதுமா என்ன 100 days கட்டாயம் தங்கணும் பாங்க மாஸ்டர். ரசூல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபிலே மஷ்ரிக்கையும் மக்ரிபையும் உள்ளங்கையில வச்சு உருட்டி விளையாடுறான். ரசூல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபுக்கு அலியுல் ஹூத்தி அவங்க பெரிய வலி. அலியுல் ஹூத்தி ரஹிமஹுல்லாஹ் வரும்போது அலியுல் ஹூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாப்புல, சையதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆழத்தை முழுக்க இந்த பில்லோ ஒரு தலைவாணியை கையில் எடுத்து, இந்த தலைவாணியை பில்லோ எப்படி திரும்பி பார்க்கலாமோ இந்த மாதிரி ஆழங்களை முழுக்க நான் பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்குறான், எனக்கு அல்லாஹ் கராமத்து கொடுத்துருக்குறான்னு அலியுல் ஹூத்தி சொன்னாங்க. ரசூல் ஆலம் மாஷா அல்லாஹ் தன் முபாரக்கான கையில் போட்டிருந்த ரிங்க காத்தம கருத்தி மோதிர சொன்னாங்க. அலியுல் ஹூத்தி இந்த மோதிரத்தை எப்படி பார்க்கறனோ இந்த மாதிரி தாங்கள் காண்றது எல்லாம் நான் காண்ற மாதிரி அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான்னு சொன்னாங்க. இந்த ரசூல் ஆலம் மாஷா அல்லாஹ் 100 days தங்கணும் பாங்க மாஷா கம்பல்சரி. அல்லாமா இப்னு ஜௌசி அது சுன்னத்துல் ஜமாஅத்துல் ஐமத்தில் பல பேர்கிட்ட அவரை குறித்து பல கருத்து இருக்குது. ஆனா இப்னு ஜௌசியும் 100 நாள் போய் தங்கி ரசூல் ஆலத்துடைய முரீது. ஆக்சுவலி இப்னு ஜௌசி ரசூல் ஆலத்துடைய முரீது. ஜௌசியை இப்னு ஜௌசியை குறை சொல்லால் எப்படின்னா இந்த காலத்துல என்ன பரேலி தேவ்பந்த் மாதிரி அந்த டைப் விளங்க புரியுதா? ஹக்கு பாத்தல் அல்லாஹ் ரசூல் ஆலம். ஒரு ஆளுட கல்பு போய் நம்ம கிழிச்சு திறந்து பார்க்கறது அவசியம் இல்லை. விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன என்னைக்கே ஒரு நாளைக்கு வந்து நோக்கம்னா என்னத்தை நான் உன்னை நோக்க செருப்பை கழட்டி அடி அடிக்கலாமான்னு வரும். நோக்கிறது என்னத்தடா நோக்க ஒண்ணு தேடுற விதமா தேடாம மெஹனத் பண்றது என்ன, எந்த முயற்சியும் இல்லாம எந்த தலபும் செய்யாம வாயிலையா வந்து வெண்ண வந்து உட்காரும். அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல உண்டா, அது வேற விஷயம். ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العليم.
நமக்கு அதெல்லாம் தௌஃபீக் செய்யணும். அவங்க நசீபான அதனால என்ன எல்லாரும் அது கிடைக்கும் போது கிடைக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் தலபு வேணும். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்ய சொல்றான். தஸ்பீஹ் எப்படி செய்யறதுங்கிற பாபுக்குள்ள நான் போகல. தஸ்பீஹ் அல்லாஹ் செய்ய சொல்றாங்கிறதும் அநேக அக்ஸரான உலமாவிட்டீங்கன்னா வத்து அஸ்ஸிருஹு வத்து வக்கிருஹு முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல வத்து சப்பிஹுஹு அல்லாஹ் அங்க பிரிச்சிருவாங்க. புரிஞ்சா? அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு இல்லை ஹிஜாப். அது அவர ஹிஜாப் அது மாஷா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி சொல்றான் மாலிக் யௌமித்தீன். கியாமத் நாளையில என்ன ஜட்ஜ்மென்ட் டேல தீர்ப்பு நாள்ல அதிபதி யாரு? அல்லாஹ். மாலிக் அல்லாஹ் மாஷா. மாலிக் யௌமித்தீன் என்ன விஷயம்? மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ். மகாம மஹமூத பத்தி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமான பிஷார செய்றாங்க. கியாமத் நாளையில எல்லாம் மாஷர் மைதான் எல்லாம் கூடிடும். ஹயவானாத்திலிருந்து ஜின்னாத்திலிருந்து இன்சானியத்திலிருந்து மலக்கானியத்திலிருந்து அம்பியாக்கள் முர்சலீன் எல்லாம் அல்லாஹ்வுடைய மக்லூக் அத்தனை பேரும் திரண்டோம். அல்லாஹ்வுடைய படைப்பு எத்தனை கோடான கோடி கிரியேஷன்ஸ் உண்டோ எல்லாம் அல்லாஹ் முன்னாடி ஹாசிர் தர்பார இலாஹியத்தில். அல்லாஹ் மாலிக்கா இருப்பான். மாலிக் யௌமித்தீன். மாஷா அல்லாஹ். மாலிக் யௌமித்தீன் இப்போ என்ன செய்வான்னா அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குத்ஸியா பார்த்து ஹபீப் மா துரீத் தாங்கள் என்ன நாடுறீங்க? தங்களோட உத்தரவு என்ன? தங்களோட இராதத்து என்ன? அல்லாஹ் யார்கிட்ட கேட்குவான்? மாலிக் அல்லாஹ். மாலிக் அல்லாஹ். ஆனா மஹ்ஷர்ல என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்தை மெஹமான ஹுசூசியா வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஸ்பெஷல் விருந்தாளியா வச்சிருக்கிறான் அல்லாஹ். கியாமத்தை என்ன அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்தோடு அதிமுஷான இல்ஹார் செய்யறதுக்கு தான் கியாமத். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? எல்லாருக்கும் கியாமத். குலாமான உஷாக்கான முஸ்தபாக்கு மாஷா அல்லாஹ் சலாமத். சலாமத் டே அது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஹராரத் டே இல்ல. சர்க்கார தோஜஹானுடைய உஷாக்கான குலாமான குலாமுக்கு மாஷா கியாமத் என்ன சுகூன் டே மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய ஆளுக்கு தாங்க பரேஷானா இருக்கும். தஸ்பீஹ் செஞ்ச ஆளுக்கு மாஷா அல்லாஹ் துனியால தஸ்பீஹ் செஞ்ச ஆளுக்கு மாஷா அல்லாஹ் அது என்ன டே மாஷா அல்லாஹ்? சலாமத் டே மாஷா அல்லாஹ். மா துரீது அஸ்னாபி உம்மத்திக். ஹபீபுல் ஆலமீன் என்ன செய்யணும் மாஷா அல்லாஹ்? தங்களுடைய நாட்டம் என்ன? தாங்கள் என்ன விரும்புறீங்க? தாங்கள் என்ன நாயகன் திருவிழம் ஆவாங்க திருவாயால யாரில் அஜ்ஜல் ஹிசாபம் யாரா உம்மத்துக்கு சீக்கிரம் முடியல ஹிசாப். எதுவும் மசாலா என்ன முதலவே ஷஃபாத் ஆரம்பிக்கிறதில்ல வைக்க முடியல. நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ரப்புடைய இராதத் மஷீத் எப்படி வருதுன்னு பார்த்து அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லாஹ் என்ன நினைச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் வத்து சப்பிஹு என்ன மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷானே தன்ஸீஹ என்ன மாலூமாக்குறது. இங்கேயும் ஹுக்குல் அமீர் சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கேயும் ஹுக்குல் அமீர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா. ஆனால் ரசூலுல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதுக்கு என்ன ஆலமுல் மலக்கூத்துல தாখিলা. ஆலமுல் மலக்கூத்துக்கு வீசா எடுக்கணும் மாஷா. அங்க என்டர் பண்ணணும் மாஷா.
புரிஞ்சா? وتراهم ينظرون إليك وحبيب العالمين தங்களை சிலர் என்ன காண்றது போல தாங்கள் காண்றீங்க, வஹும் லா யுப்சிரூன், அவர்கள் தங்களை காணல. ஏதோ புஸ்தகம் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. وتراهم ينظرون إليك. ஓ ஹபீபுல் ஆலமே, தங்களுடைய ஜாத குதுசுல் ஆலியா மாஷாலின் அவர்கள் காண்றது போல தெரியுது. தராஹும், அவங்க பார்க்கறது போல. யன்துருன இலைக், தங்கள் காண்றீங்க. அல்ல, தங்கள் அவங்க என்ன காணல, தங்களை கண்ட ஆன தகையிலாள். தங்களை கண்டவருக்கு ஹால் என்னாகும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்டவருக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய லிகா நசீபாயிடும். மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண்டவருக்கு அல்லாஹ்வுடைய லிகா நசீபாயிடும். மாஷாஅல்லாஹ் அப்போ லிகா யாருக்கு நசீபோ, லிகாவுடைய தௌஃபீக் அல்லாஹ் எந்த இபாதுக்கு எந்த அபதுக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். தராஹும் ينظرون إليك. ஹபீபுல் ஆலமே, தங்களை காண்றது போல தாங்கள் பார்க்கிறீங்க. என்ன செய்யல, தங்களை கண்டல்ல. தாங்க என்ன, தங்களை காண்றதுக்குன்னு ஒரு கண்ணு வேணும் ஹபீபே. தங்களோட அலமத்தை சமாய செய்யறதுக்குன்னு ஒரு சமாய ஒரு காது வேணும் ஹபீபே. தங்களுடைய அலமத்தில் அக்பர என்ன அறியறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட், ஒரு கல்பு வேணும் ஹபீபே. ஈமான் மாஷா அல்லாஹ் அக்ல் சம்பந்தப்பட்டது அல்ல, அது கல்பு சம்பந்தப்பட்டது. மாஷா அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மாரிஃபத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன அக்ல் கொண்டு புத்தி கொண்டு யோசிக்கிறது அல்ல. இன்னைக்கு பல பேர் என்ன புத்தி கொண்டு யோசித்து தடுமாறி போறது அல்ல, அது கல்பு கொண்டு ஃபிக்ர் செய்ய வேண்டியது. அதோட அஃப்காராத் என்ன ஃபில் கல்பு மாஷா அல்லாஹ், ஃபில் அக்ல் அல்ல. அஃப்காராத் எல்லாம் ஃபில் கல்பு மாஷா அல்லாஹ், அக்ல் அல்ல. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் ذات குதுசுல் அலியுல் அலீம் தஸ்பீஹ் செய்யும்படி அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும். அது எப்போ? புக்ரத வாசி, காலையிலையும் மாலையிலையும் செய்யணும். காலையிலையும் மாலையிலையும் செய்யணும். அப்போ டே நைட் அந்த ஸ்டார்டிங் டைம்ல என்ன, டே ஸ்டார்ட் ஆகுது காலையில், நைட் ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங்ல. அப்போ அல்லாஹ் என்ன வைக்கிறானதா, உன்னுடைய 24 hours லைஃப்ல ஒரு லைஃப் முதல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஹபீபுடைய தஸ்பீஹோட ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய ஹபீபுலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஷரீஃபோட ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டேயும் சஆதத்தா இருக்குது, நைட்டும் சஆதத்தா இருக்கு. டே நைட் மாஷாஅல்லாஹ் என்ன சஆதத்தா இருக்கு. ஒரு பரேஷானி இல்லாங்க, ஒரு ஹராரத்தும் இல்லை, ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு டிப்ரெஷன் இல்லை. காரணம் என்ன? வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஷரீஃபோட அந்த டே ஸ்டார்ட் ஆயிருக்குது, நைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாய் 50 மணி நேரத்துக்கு பேசி எவ்வளோ நேரம் ஸ்பீச் பண்ண தெரியுமா? அது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன ஈமான் சலாமத்தை கிடைச்சிச்சு அதுதான் முக்கியம்.
விளங்குச்சா? மணிக்கணக்கில் என்ன கிதாபு முத்தாலா சேர்ந்து முக்கியம் அல்ல. ஈமானுக்கு என்ன சலாமத்து உண்டானுச்சு? ஈமானுக்கு என்ன சலாமத்து உண்டானுச்சு? أبا رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم وعلم ذات قدس العلياவை நாம தஸ்பீஹ் செய்யணும். ரசூலுல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும். என்ன இவ்வளோ நாள் நம்ம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தானே தஸ்பீஹ் சொன்னோம். இப்போ எப்படி ரசூலுல்லாஹ்வை தஸ்பீஹ்? இது புதுசா இருக்குது, விஷயம் புதுசு அல்ல, நீங்க புதுசா கேட்குறீங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சார்? விளங்க சார், ஒரு ஆள் கப்பலில் சிங்கப்பூருக்கு போயிருப்பாரு, சென்னையில இருந்து ஒரு வாரம் போயிருப்பாரு. அந்த காலத்துல அந்த கிழவன்ட்ட போய் ஷேகுல் கபீர்கிட்ட போய் 2 மணி நேரத்துல காலையில சிங்கப்பூருக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாரு? என்னடா எப்படி போய் சொல்ற? பொய்யால கட்டவன். நான் போகிறதுக்கு 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு கப்பலில். பாபா அது கப்பலில் நீங்கள் தண்ணியில் போனீங்க, நான் வானத்தில் பறந்துப்பான். என்னது வானத்தில் பறந்தான்? என்ன நல்லா தானே இருந்தாங்க. அவன் நல்லா தாங்கிறான், சொல்கிறவன் நல்லா இருக்கு. விளங்குச்சா? புரியுதா? அந்த மாதிரி என்ன நமக்கு ஹபர் என்ன லேட்டாக வந்து சேர்ந்துருக்குது. ஹபர் வந்தது நமக்கு கிடைச்சது டிலே தர என்ன அது ஹபர் முந்தையும் இருக்கு. அது ஹபர் மாஷா அல்லாஹ் أبا رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم وجل ذات قدس العلي العليمين நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நமக்கு ஆர்டர் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அந்த கட்டளையை தான் நமக்கு ஹாசிலாக்கி தர்றாங்க. தௌலத்துல் அக்பர் காதி காதிலான் நாயிப் ரசூலுல்லாஹ் خواجہ معین الدین الحسینی والحسنی چشتی سنجری ثم تیمیری رضی اللہ تعالی علینا البرکات منہ آمین آمین. மதது இனாயத்து ஹிமாயத்து நூறானி தவஜை கொண்டு ஹுசூர் கரீம் நவாஸ் அதை நமக்கு ஹாசிலாக்கிட்டாங்க. புரியுது? அந்த ஃபைசான், அந்த மகாம், அந்த ஹால் நமக்கு என்ன ஜாரி ஆகுறதுக்கு தான் மாஷா அல்லாஹ் இந்த ஹாஜியான சில்சிலாயை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஹமீதுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்து மாஷா அல்லாஹ் ஸாத் முஹம்மதியாவில் ஃபனாவான ஃபானிஃபி ரசூலான உஸ்தாகான ஆமீன் ஆமீன் குலாமான முகர்ரபீனுடைய ஜமாஅத்துல ஹுசூர் கரீம் நவாஸ் ஃபைஸ் பரக்கத்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஷானஹு வைப்பானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் ஃபضل ரசூல் اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على